ஆயில் வந்துட்டு நீங்க பியூர் கோகோனட் ஆயில் அது மட்டும் வாங்கி நீங்க யூஸ் பண்ணாலே ஓகே. ஆனா அதுக்கு பேரலா பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டேக் ஒரு சில இது நான் எடுத்துப்பேன். எங்க அம்மா தான் எனக்கு கொடுப்பாங்க. என்னன்னா மொரிங்கா லீவ்ஸ் பவுடர். இதெல்லாம் பவுடர்ங்கிறது பவுடரா கிடைக்குது வெளியில. அப்படி வாங்கக்கூடாது. நீங்க போய் செடியில இருந்து மரத்துல இருந்து பறிச்சுட்டு வந்து வீட்டுல பவுடர் ஆக்கணும். அதை காய போட்டு அம்மா தான் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் காய போடுவாங்க, வெயில்ல காய போட மாட்டாங்க. காய போட்டு அது நல்லா வத்தல் அளவுக்கு உடையிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை போட்டு அடிச்சு மிக்சிலையா வறுத்தோ ஏதோ சம்திங் பண்ணுவாங்க. மொரிங்கா லீவ்ஸ், கரி லீவ்ஸ் இது ரெண்டையும் தனித்தனியா பண்ணி ரெண்டையும் ஒரே பாக்ஸ்ல போட்டு வைக்க கூடாது. அது ஏன்னு தெரியல, சொல்லியிருக்காங்க. அதனால ஒரே பாக்ஸ்ல போட்டு வைக்க கூடாது, தனித்தனியா வச்சுக்கணும். தோசை மாவு இருக்குல்ல, தோசை மாவு, அரிசி மாவு, வாட் எவர் இட் இஸ், அதுல வந்துட்டு நீங்க இப்போ தோசை மாவு வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் 1/2 kg இருக்கு அப்படின்னா ஒரு கரண்டியோ 2 கரண்டியோ இந்த மொரிங்கா லீவ்ஸும் கரி லீவ்ஸும் ஈக்குவல் அமௌண்ட்ஸ்ல எடுத்து ஆட் பண்ணிட்டு நீங்க கலந்துட்டு நீங்க அதை ஊத்தி சாப்பிடலாம். இல்ல கரி லீவ்ஸோட துவையல் வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் நமக்கு நார்மலாவே தெரியும். இல்ல அப்படின்னா மொரிங்கா லீவ்ஸோட ஜூஸ் எடுத்து கொடுப்பாங்க அம்மா. முருங்கைக்கீரையை அப்படி சாரா வேக மட்டும் வச்சு சாறு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு செம்பு நிறைய குடிப்பேன். வீட்டுக்கு போனேன்னாலே மறக்காம குடிச்சிருவேன். இது பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா கரி லீவ்ஸோட சாறு. அது கரி லீவ்ஸ் நீங்க வெறுமனே சாப்பிடலாம். சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க ஓகே. சாறுனா நீங்க டக்குன்னு குடிச்சிடலாம். அது நமக்கு டைம் எம்டி ஸ்டொமக்ல அதுவும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. மொரிங்கா லீவ்ஸ் வந்துட்டு அந்த சாறு குடிச்சிட்டு அந்த இலையும் நீங்க சேர்த்து சாப்பிடுறது இன்னும் நல்லது. ரொம்ப நல்ல ஹேர் growth இருக்கும் உங்களுக்கு. நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு.